முத்தமிழ் கலைக்களஞ்சியம் பெருமையுடன் வழங்கும் அன்பார்ந்த அன்பர்களுக்காக எம்மதமும் சம்மதமே. வேளாங்கண்ணி மாதா கோயிலின் வரலாறு. புனித ஆரோக்கிய மாதாவின் திருக்காட்சி. வங்க கடற்கரையிலே பலருக்கும் தெரியாத குறைந்த எண்ணிக்கையில் மக்களை கொண்டிருந்த வேளாங்கண்ணி இன்று வரலாற்றிலே சிறப்புமிக்க இடத்தை பெற்றிருக்கிறது. இன்று உலக படத்தில் இந்த கிராமம் எப்படி இடம் பெற்றது? புனித ஆரோக்கிய மாதா இங்கு காட்சிகளை தந்து உலக புகழ்மிக்க மரியன்னையின் திருத்தலமாக மாற்றியிருக்கிறார் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. அன்னை வேளாங்கண்ணி மாதா காட்சி 2. மோர் விற்கும் உழவனுக்கு அன்னை தந்த காட்சி. பால்கார சிறுவனுக்கு அன்னை காட்சி தந்த சில ஆண்டுகளுக்கு பிறகு அன்னை மாதாவால் மோர் விற்கும் உழவனுக்கு அருளப்பட்டது வேளாங்கண்ணிக்கு கிடைத்த தனி சலுகை ஆகும். சிந்திய வெண்பனி தோற்றமும் சித்திர திருமுகமும் பார்த்தான். கதிரோனை பழிக்கும் பேரொளியோடும் தன்மதியை பழிக்கும் அழகு முகத்தோடு வானிலிருந்து பெண்ணொருவர் கீழே இறங்கி வருவதை கண்டான். அன்னை வேளாங்கண்ணி மாதாவின் காட்சி 3. போர்த்துகீசிய மாலுமிகள் வரலாறு. துயர்கடலின் நிலைக்கரையே வீரமாமுனிவர். போர்த்துகீசிய கப்பல் புயற்காற்றால் அலைக்கழிக்கப்பட்டு அக்காலத்தில் நாகப்பட்டினம் பங்கின் கிளை கிராமமாக இருந்த வேளாங்கண்ணி கடற்கரையை வந்தடைந்ததிலிருந்து திருத்தல வரலாற்றில் ஒரு புது யுகம் பிறந்தது. அன்னை வேளாங்கண்ணி மாதா மெய்யன்பர்களுக்காக. அன்னை வேளாங்கண்ணி 4. வேளாங்கண்ணி யாத்திரீர்களின் தன்னிகரற்ற திருத்தலம். வாஸ்கோடகாமாவை பின்தொடர்ந்து அல்வாரிஸ் கப்ரால் 1501 வந்தார். அவருடன் 6 பிரான்சிஸ்கன் சபை குருக்களும் இந்தியாவிற்கு மறைப்பணி புரிய வந்தனர். அவர்கள் கள்ளிக்கோட்டை, கொச்சி, கண்ணனூர் ஆகிய குறுநில பகுதியின் மன்னர்களையும் விஜயநகர அரச குலத்தவரையும் திருமறையில் சேர்ப்பித்துள்ளதாக போர்த்துகீசிய நூல் கூறுகிறது. அன்பார்ந்த மெய்யன்பர்களே, தயவு செய்து இந்த லிங்கை டச் செய்து உலக பிரசித்தி பெற்ற அன்னை வேளாங்கண்ணி மாதா கோயிலின் வரலாறை முழுமையாக அறிந்து கொள்ளுங்கள்.